ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு வந்து 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் கௌளவ கர்ணத்தில் பிறக்குது. இந்த வருடம் வந்து மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏழரை சனியை மட்டும் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் மைனஸாக எடுத்துக்க வேண்டாம். ஏழரை சனி ஆரம்பிக்குது. பொதுவாகவே சனியோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கதா செய்யும். இருந்தாலுமே உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல போகிறாரு. நிறைய கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடம் இருக்குங்க. அதாவது இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு போகிறாரு. கேது 5ஆம் இடத்துக்கு போகுது. அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு 7.5 சனி விரயச்சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து பெரிய கிரகங்களுடைய நிலைகள். மற்றபடி வந்து சூரியன் இதெல்லாம் வந்து மாத ராசி பலன்கள் நம்ம சொல்கிறது தான். இது வந்து இந்த 7.5 சனியோடைய இதை மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். ஆனால் குரு வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்கார். நிறைய புது மாற்றங்கள் உறுதியாக மேசராசிக்கு உண்டு. பொதுவாகவே வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு மாதத்துக்கு, அதாவது இந்த சித்திரை மாதம் 15 தேதி வரைக்கும் வந்து கிரகங்கள் விரயஸ்தானத்தில் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு செலவுமே இந்த வருடம் வந்து நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக பண்ணிட்டீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு காசு பணம் உறுதியாக சேர்ந்துடும். அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்களுக்கு, தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல டைம் தான். ஏன்னா குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இவ்வளோ நாளாக குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். இப்போது தொழில் மூலிமா லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு, அதாவது லாபஸ்தானத்தை வந்து குரு பார்க்க போகிறாரு. அதனால் அதுவும் ஒரு நன்மை தான். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து விருத்தியாகிறதுக்கு உண்டான அமைப்பை நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அது இன்னொரு தொழில் வந்து பிரான்ச் போடுறது, வெளிநாட்டில் கொண்டு போய் தொழில் ஆரம்பிக்கிறது, வெளி மாநிலம் அல்லது வெளியூரில் கொண்டு போய் ஆரம்பிக்கிறது, பிரான்ச்சஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது. அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதாயமாக தான் மாறுங்க. அதே மாதிரி 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல லாபம், குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. இந்த ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணிவிடும், பல மடங்காக பெருக்கி விடும். அப்போ வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வகையில் மட்டும் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளவோ கடுமையான உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் லாபம் ஈட்ட முடியும். அதே மாதிரி பணம் வந்து பல வகையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்னடா அது 7.5 சனி ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்படி நான் சொல்கிறேன்னே நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ். நீங்கள் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக நினைங்க. உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க, எப்பவும் போல் போடுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார். அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 நாள் 1 மந்த் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய் 4ஆம் இடத்துல வந்து நீச்சமாகுது. அதனால் வந்து நீங்கள் என்ன ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த விஸ்வாச வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன உழைப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன் கட்டாயம் இருக்குது. 7.5 சனி காலகட்டத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சனி. நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு பலன் தாமதமாக வந்தாலும் கட்டாயம் பலன் தந்து தான் ஆவார். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கணக்கு வழக்கு பார்க்குறது, இந்த கையெழுத்து போடுறது, இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 7.5 சனி வந்து அலட்சிய போக்க உங்களுக்கு கொடுக்கும். அந்த அலட்சியத்தினால ஆபத்து வரும். அசால்ட்டாக இருந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயமுமே வந்து தெளிவோட விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் இந்த 7.5 சனியில் வந்து என்ன அப்படின்னா, விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த புதனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15 நாள் எக்ஸாக்டாக ஒன்றா சேருது. இந்த சேரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டவங்க
இமெயில் அனுப்புகிறவங்க, செல்ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். செல்ஃபோன் மீன்ஸ் என்னென்னா, தெரியாமல் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணுறது, இல்லை தப்பான மெசேஜ் ஏதாவது ஃபார்வேர்டு உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு கால் பண்ணுறது, உங்களுக்கு கால் வரதை நீங்கள் தெரியாமல் அட்டன் பண்ணுறது, தப்பு உங்கள் பேரில் இல்லைனாலும் அதனால் சஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால இந்த ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் கம்யூனிகேஷன், சனி ஏமாற்றும். அந்த புதனும் சனியும் சேரும்போது ஏமாற்றக்கூடியது அல்லது துரோகத்தை சந்திக்கக்கூடியது, தப்பே செய்யலைனாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த 15 நாள் விழிப்புணர்வோடு, அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 15 நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது ஆன்மீக சிந்தனை, ஒரு நல்ல தெய்வத்துடைய சக்தி, நீங்கள் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு உபாசனை எடுக்கிறது, ஆன்மீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால உங்களுக்கு பல விதமான புண்ணியங்கள் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குரு பலம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானம், குழந்தைகள் ரொம்ப தாமதமாகுது, உங்களுக்கு சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த டைமில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது காதல். ஸோ காதல் ஆல்ரெடி நீங்கள் லவ்வில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, சனி மேலே பழிய தூக்கி போடக்கூடாது. ஆனால் அந்த என்ன இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கேது 5ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த காதலை பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டானது, அல்லது அது ஒரு நல்ல காதல் இல்லாமல் ஏதாவது ஒரு மைனஸ் ஆகி நெகட்டிவ் ஆகி பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காதலே இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ காதல் சம்மந்தப்பட்டவங்க எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த கேது கொடுக்குது. ரொம்ப ரொம்ப, அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 2 நபர்களுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இப்போ உங்களுக்கு பூரணமான குருபலம், அதாவது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா களத்திர ஸ்தானத்துக்கு 5ஆம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் அப்படிங்கிறது பரிபூரணமாக இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு முழு குருபலம் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விருப்ப திருமணம், அதாவது லவ் மேரேஜ் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணம் உறுதியாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க. அதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணத்துக்கு ரெடி ஆயிருங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்க படிப்பு ஸ்தானம், அதாவது 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லை. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கல்வி ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லை. சனியோடையோ அல்லது ராகுகேதுவோடையோ எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லாதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு நல்ல புத்தி கூர்மை, அறிவு, ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருவாரு. 9ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுறாரு. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் படித்து முடிச்சுட்டு உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, ஒரு சிலருக்கு அந்த கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கிறது, நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே உங்களுடைய கனவுகளை நினைவாகக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். அதனால் மேச ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைங்களுடைய ஸ்தானம். அதில் ராகு வந்திருக்குது. யாருக்கெல்லாம் ராகு திசை, மேச ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. முக்கியமாக இந்த ஐடி ஃபீல்டு, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அன்நேச்சுரல் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அடி தூள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வருஷம் உறுதியாக டெஃபினட்டாக இருக்குது. இந்த ராகு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல வந்திருக்குதுன்னா உங்களுக்கு
உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேற போகுது. ராகு வந்து பல விஷயங்கள், அதாவது 1 2 மட்டும் இல்லை, நீங்கள் 1,00,000 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1,00,00,000 கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க நல்லா தான் இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா சொல்லுங்கள், அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துல வரப்போகிறாரு. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செஞ்சு அதுக்குண்டான பலன்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லேயே நீங்கள் வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான். உங்கள் லைஃபுக்கு மொத்தமாக என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு வருடத்தில் இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு கிடச்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ராகு திசை நடக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுப்பார். இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்ப ஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்து இருக்கணும். கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உங்களுடைய பேர், அதாவது வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும்போது நிறுத்தி நிதானமாக பேசலை அப்படின்னா அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும்ல, அந்த பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நடக்கணும். நீங்கள் நடக்கக்கூடிய, அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கிறது விரைச்சனியாக இருக்குது. குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. கணவன் மனைவியிடையே வந்து நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை. அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. 11ல் ராகு வந்திருக்கு, 5ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அது வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகிறது வந்து இந்த வருடம் வந்து உறுதி தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாயிருவீங்க. சோஷியல் மீடியாலெலாம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருஷம் உறுதியாக உண்டு. நம்பிக்கையோடு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது மிகப்பெரிய பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குங்க, அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு அபரிதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இருக்குது. குருவும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்வையிடுது, 11ஆம் இடத்தை பார்வையிடுது. ராகு மட்டும் 11ல் வரல, அந்த 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பதவி, ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. இந்த 7.5 சனிங்கும் போது என்னென்ன பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, மீடியாவில் பேசுகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இது கிடையாது. இது செஞ்சால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. 7.5 சனிக்கு உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர், ஹனுமன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7.5 சனினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் கட்சியோடைய சப்போர்ட்டும் பெரிய லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் உண்டு. சனி 7.5 சனி இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. கீழ் லெவலில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க. உங்களை வந்து மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் புதுசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு வர்றது, 11ஆம் இடத்துலன்னா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த அந்த பாகப்பிரிவினையெல்லாம் இந்த வருஷம் வந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் பாகப்பிரிவினை உறுதியாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, தொழிலுக்காகவோ அல்லது சொந்தமாகவோ வீடு வாங்குறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய தாயாருக்கும் இருக்குது. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது.
தாயார் வண்டி வாகனங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களால் தாயாருக்கோ அல்லது வந்து நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, அம்மா வச்சுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது. அதே மாதிரி மருத்துவ செலவு அம்மாவுக்கு கட்டாயம் இருக்குது. சிறு சிறு கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதோடைய பாதிப்பு குறையிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக இருந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த 7 சனியோடைய பாதிப்புகளை குறையிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த விசுவாச வருடத்தில் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளும் இருக்குங்க. 7 சனியோட பாதிப்பும் சின்ன லெவலில் இருக்குது. அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை, பிரதமை திதி, கௌளவக்கரணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடம் வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது வந்து ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து வருடம் பிறக்கும் போதே வந்து நிறைய கிரகங்கள், 5 கிரகங்கள், சூரியன்கிற சுக்கிரன், உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன், அப்புறம் 2, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்கார், அப்புறம் வந்து ராகு, சனி, இத்தனை கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு. அதாவது லாபஸ்தானத்தில் வந்து வருடம் பிறக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது, அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். இந்த ரிஷபராசியில் இது என்னென்னா, குருவும் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக வந்து இந்த ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருப்பாரு, அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ குரு வந்து பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர், ராகு தசை நடந்தாலும் சூப்பர். அதாவது ரிஷப ராசியில் பிறந்துட்டு இருக்கவங்களுக்கு ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி தசை, மேக்ஸிமம் இந்த திசைகள் தான் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்கிறேன். ஆனால் வந்து ராகுவும் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் ராகு வராரு. அதே மாதிரி சனி பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன, தொழில் ஸ்தானம். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம், வருமானம், நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம், பணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் வந்து பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொழில் வந்து அதாவது இவ்வளோ நாளாக இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகு வந்தோடனே ஆரம்பிச்சிருவீங்க. அது தொழிலுங்கிறது பிரம்மாண்டமாக விருத்தி பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும், விரிவுபடுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக இந்த தொழிலை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வேறு பக்கம் வந்து பிரான்ச் போடலாம், இல்லை வேறு பக்கம் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். அதாவது 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து தொழிலை வந்து பல விஷயங்களுக்காக வந்து உயர்த்தி கொடுத்துரும். தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம். ஏன்னா உங்களுக்கு 10க்குடையவர் தான் சனி, தொழில் காரகனும் சனி, 10க்குடையவர் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி. அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், மிகப்பெரிய நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம். ஏன்னா வந்து தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு, 2ல் இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம். அதாவது உங்கள் லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் முயற்சியை மட்டும் போட்டிங்க அப்படின்னா லைஃப்பை வந்து நீங்கள் செட்டிலே ஆயிடலாம். அந்த அளவுக்கு பணம் வந்து பல வகையில் உங்களுக்கு வந்துடும். வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயர்வான நிலைக்கு
கைக்கு வந்துடும். லாபம், அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா எடுக்கலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம். ஆனால் 1 கோடி எடுக்க முடியுமா? இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 100 இல்லை 1000 டைம்ஸ் கூட எடுக்க முடியும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு, சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வருது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான். திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு, ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிது. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி போயிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ஒரு ப்ரமோஷன் ஆகி வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடச்சிருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது, படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும், அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த படிப்பில் ஏதாவது தடைகளோ அல்லது வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து குடும்பத்தில் இருந்த இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிரும். சண்டை சச்சரவுகள் நீங்கினாலே வந்து உங்களுக்கு பல வகையிலிருந்து மன நிம்மதி ஆதரவுகளாக இருக்கும். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துடும். இவ்வளோ நாளாக உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களையே அனுசரித்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட. ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக 2 பேருமே, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி 2 பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உறுதியாக பண்ணி தான் போயாகணும். நீங்கள் வேறு வழி கிடையாது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வரதுக்கு குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்தி விட்ருவார். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்தி விடும்போது காசு பணத்தை மட்டும் இல்லை, தொழிலை மட்டும் இல்லை, அவர் தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்தே தான் விடுவார். அவருடைய வேலையாக அவர் செவ்வனே செய்வார். ஸோ அவருக்கு எந்த இடம் இது கெட்ட இடம் அப்படிங்கிறலாம் அவருக்கு வந்து குருவுக்கு தெரியாது. அவர் வந்து பார்க்கக்கூடிய இடத்தை எல்லாமே விருத்தி பண்ணுவார். அப்போ 8ஆம் இடமும் விருத்தியாகும். 8ஆம் இடம்ல என்ன, ஆயுள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, விபத்து கண்டங்கள் இருக்குது. அப்போது இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு பணம் வருதே அப்படின்னு கண்மூடித்தனமாக நீங்கள் நடந்துக்க கூடாது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மேலே அக்கறை இருக்கனால தான் நான் சொல்கிறேன். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க. அதாவது குரு 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரதை வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வந்து காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காசு பணம் வரும்போது ஒரு அசட்டாக ஒரு இடம் வாங்குறது, ஒரு நிலத்தில் போடுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை வெளியில் வந்து பிரபலியப்படுத்தி சொல்லிக்காதீங்க, பெருமைப்படுத்தி சொல்லிக்காதுங்க. இந்த ரிஷபராசிக்கு வந்து பெருமை பேசக்கூடாது. இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை பேசாமல் இருந்தீங்கன்னா காசு நிறைய சேரும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வரும். சர்ஜரி நிறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னென்னா வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான். லாட்ரி, புதையல், எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாமல் நமக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து 8ஆம் இடம். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது,
அல்லது வந்து நம்ம லாட்ரி புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது, உழைப்பில்லாதது. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மெயினாக என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரி அமைப்பை காமிக்குது. ஆயுள் தோஷத்தை போக்கணும் அப்படின்னா மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு பார்க்குறதுனால ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை படிச்சிங்கனாலே போதுமானது. முக்கியமாக வந்து ஒரு சின்னது அம்மாவுக்கு தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கேது வந்து எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ தாயார்கிட்ட வந்து தாயார் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள், உயில் சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமாக வந்து கடந்து போயிடக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். பொதுவாகவே ரிஷபராசி மிருகசீச நட்சத்திரத்தில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குற டைம் சூப்பராக இருக்குன்னா என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்லை நீங்கள் சமரசம் பேசியும் அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 வருஷம் போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து சமரசம் பேசி அதை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள். எது புத்திசாலித்தனமோ அதை நீங்கள் செய்யுங்க. இயற்கையாகவே வந்து காசு பணம் ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு, ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே செய்யலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகத்தை தேடுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக சனியோடைய பார்வை இருந்துச்சு திருமண ஸ்தானத்துக்கு, கலத்திர ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இப்போ நீங்கிருச்சு. எந்த தடை தாமதமும் இல்லை. குருவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கனால நல்ல திருமணம் பிராப்தம், திருமண யோகம் இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது. இந்த வருடத்தில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த சனியும் புதனும் வந்து வருட ஆரம்பத்தில் 15 நாளைக்கு சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஒருத்தரை நம்பி வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செல்ஃபோன் விஷயங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது. ராகுவும் 10ல் இருக்குது. மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியலனா கூட எல்லாருமே பட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே, பேரு புகழ் எல்லாமே பரவிடும். 10ல் எப்போ ராகு வருதோ அப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடச்சிரும். இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது. பதவி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கனால பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன, உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் சொல்லுங்கள். அந்த கேதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். பட் ஆனால் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கும் போது என்னென்னா, அந்த பதவியை வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு, அந்த பிளேஸ்க்கு வேறு ஒருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாகுங்க. இல்லை அப்படின்னா கைமீறி பதவி போயிடும். காசு பணம் இருந்தாலுமே பதவியை வந்து ஒரு சில டைமில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. பதவியை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. இல்லை அதுனா கைவிட்டு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் இருக்குது. அதுவும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கனால மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை தான் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்குது. சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சனியோடு இருக்கனால. ஆனால் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த விசுவாச வருடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதுவும் வந்து குரு தசை, சனி தசை, ராகு தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஏற்றங்கள் தான். வளர்ச்சி, வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை, பிரதமை திதி, கௌளவக்கரணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் வந்து மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வராரு, 10ஆம் இடத்துல சனி, அப்புறம் ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தாங்க. தொழில் ஸ்தானத்துக்கு தான் சனி வராரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது. சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கிரனும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். பட் ஆனால் வந்து வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி தான். சனி வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி. சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் வந்து என்னன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதியை வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல விருத்தி தான் பண்ணுவார். சனி எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விடுவார். அதனால் வந்து தொழில் ஸ்தானம் வந்து மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான். அதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த இது இருக்குது. அவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்புறம் வந்து என்னென்னா ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியில் இருந்துட்டு குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம், தொழிலுக்காக நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும். சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சிலர்லாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சிலருக்கெல்லாம் வந்து தொழிலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போகிறது உண்டான அமைப்புகளும் இருக்குது. புதுசாக தொழில் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. மெயினாக வந்து தொழிலுக்காக உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்களும் அதே மாதிரி முதலீடு செய்யக்கூடிய பார்ட்னர்ஸும் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பாங்க. எந்த வகையிலையாவது இல்லை உங்ககிட்ட காசு பணம் இருக்குது ஆனால் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரும் கிடைப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால அந்த பார்ட்னர் விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. 2 அமைப்புமே இருக்குது. பழைய பார்ட்னர் போகிறதுக்கும் புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புமே நடக்கும். ஏன் 2 விஷயம் சொல்கிறேன்னா மிதுன ராசினாலே எல்லாமே 2ஆக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி வந்து விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது. என்னென்னா 10 நல்ல கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குங்க. அது 9ஆம் இடத்துல ராகு வரதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துக்கு கேது வந்து 3ல் இருக்கணுங்க, 12ல் இருக்கணும். இது வந்து கேதுக்கு ரொம்ப நல்ல இடம். உங்கள் ராசிக்கு 3ல் கேது வருது, 9ல் ராகு வருது. உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம்
என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த விஷயம்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க அது எல்லாமே தேடி வரும். ஏன்னா 9ஆம் பாவம் தான் தேடி வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம்ங்கிறது தேடி தானாக வரும். பேரு, புகழ், நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை தானாக தேடி வரும். ஆனால் அந்த தேடி வரக்கூடிய டைமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். பட் அந்த டைம்லேயும் வந்து விளையாட்டுத்தனமாக அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. இந்த குரு வந்து உங்களோட ராசிக்கு வரும்போது நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணியே தீரணும். இல்லைன்னா ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகக்கூடியது, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு போயிட்டு வரணும். அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆதாயம் வரும். இதை வந்து நல்லா மனசில் ஏற்றிக்கங்க. சோம்பேறித்தனத்தெல்லாம் என்ன செய்யணும், மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா, மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மிக்க ராசி தான். ஏன்னா நிறைய பிராப்தம் வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும். ஒரு விஷயம் வந்து கிடைக்கணுன்றதுக்கு சின்ன எஃபர்ட் போட்டாலே அது கிடச்சிருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்சியராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. அந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் இந்த டைம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகம்தான். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. உங்களுடைய ராசியில் வந்து குரு இருக்கனால 5ஆம் இடத்தை பார்க்கறனால தெய்வ கடாட்சம் இருக்கும், தெய்வ அனுகூலம் இருக்கும். குலதெய்வத்தை வணங்குங்க, குலதெய்வத்துடைய ஆசிகள் பெறுங்க. உங்களுக்கு எல்லாமே யோகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள். ஒரு சிலர்லாம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிசல்ட் எழுதிட்டு இந்த பேங்க் வேலைக்கு போகிறவங்க, கவர்மெண்ட்டுக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் ஆர்வமாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை வர்றதுனால படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, ஞாபகத்திறன் குறைவாக இருக்கிறது, படிப்பில் வந்து மந்த நிலை, இது எல்லாமே இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லாயிருக்கும். லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா காசு பணம் வரும். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஞானம், அறிவு இதெல்லாம் கிடைக்கும். தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. மிகப்பெரிய சிறப்பான யோகத்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் வந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெரிய யோகம்தான், சிறப்பான அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். புதுசாக ட்ரை பண்ணுங்கள். வீடு வாங்கக்கூடியது, அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறனால கணவனும் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. 4ஆம் இடத்துல வந்து கேது, இதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய டென்ஷன்ஸு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார், அப்போ விரய குருவாக இருந்திருப்பார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த எல்லாமே மாறிடுச்சு. இந்த விசுவாச வருடத்தில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை உறுதியாக உங்களுக்கு உண்டு. புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீட்டில் ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சில விஷயங்களை மறைக்கிறது, அது ஏன்னா அவங்களுக்கு பாரமாக இருக்கும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய பாதுகாப்பு தான் மெயினாக நினைப்பாங்க. ஸோ அதை உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா 10ல் வந்து சனி வராரு, 9ல் ராகு வருது. 9ஆம் இடத்துல ராகு வரும்போது நீண்ட தூர பிரயாணத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் பேர் வந்து சம்டைம் வந்து படிக்காத சம்டைம் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க. அப்போ வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது. குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ குருவோடைய அனுகிரகத்தினால வந்து சில பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் அதையும் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எந்த இடத்துலைக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கோ அந்த விஷயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதம்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல பாக்கியமான விஷயங்களாக நடக்கும். 9ஆம் இடத்துக்கு
ராகு இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல கோயிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகள் செல்வது, அதே மாதிரி குருமார்களை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி புனித யாத்திரை மட்டும் இல்லை, புனித நதிகளில் நீராடுற பலனும் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. ஒரு நல்ல உபாசனை எடுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ராகு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ராகு சனியோடைய வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த 3ஆம் இடத்துல கேது நன்மைகள் தான், உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் உயர்வு, பெரிய பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் ஒரே நாளில் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சராக மாறுறது, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது, பட்டி தொட்டி எங்கும் உங்களுடைய பேர் புகழ் பரவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சால் லஞ்ச லாவணியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கனால கர்மஸ்தானம்னு சொல்கிறது, அதனால் அவருடைய வேலை செஞ்சிருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பக்கபலமாக இருந்து நல்ல பலன்களை உறுதியாக கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கம்யூனிகேஷன்ஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது. உறுதியாக கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால பதவி ஸ்தானத்துக்கு இருக்கனால அந்த அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்டைம் ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே வீட்டில் ஒரு விஷயங்களை சொல்லி பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகிறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தாயாருடைய உடல்நிலையிலையும் தேக ஆரோக்கியத்திலும் கட்டாயம் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. தாயாருக்கு உடல்நிலையை பார்த்துக்கங்க. ஏன்னா குருவும் பாதகாதிபதியாக போகிறார் உங்கள் ராசிக்கு. அப்போது சந்திரன் மேலே வரும்போதும் சரி, சனி 4ஆம் இடத்தை பார்க்குது. மிதுன ராசிக்காரங்க சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கார். அந்த சனியோடைய பார்வை 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்துக்கு, தாயாருடைய ஸ்தானத்துக்கு இருக்கனால தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது சிறு ஆயுள் கண்டமோ இருக்குது, அதனால் அதுக்குண்டான வழிபாடை பண்ணிக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை துளசி மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது இந்த கண்டமெல்லாம் போகும். அதே தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறதுல ராகு வந்திருக்கனால தந்தையாருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக மிதுன ராசிக்கு தாய் தந்தையருடைய உடல்நிலை ஆரோக்கியங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வீடு வாங்குறது, பழைய வீட்டை வாங்குறது, வாங்கி ரெனோவேட் பண்ணி அதில் குடி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது நல்லது. பொதுவாக நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பொதுவாகவே இந்த வருடம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டால் நல்லது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் என்ன நன்மை இருக்குது, இந்த விஷயத்தில் என்ன தீமை இருக்குன்னு பகுத்து, அதாவது தனியாக பிரித்து ஆராய்ந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அது உங்களோட வெற்றிக்கு இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங் பண்ணும். உங்களுக்கு வெற்றி சாதாரணமாக கிடைக்காது, நம்ம நிறைய போராடி தான் கிடைக்கணும். ஆனால் இன்னும் இந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த விசுவாச வருடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.